வணக்கம் கண்பர்களே. நண்பர்களேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் கண்பர்களேன்னு சொல்கிறதுக்கு காரணம், நம்ம என்னதான் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட ஒரு சின்ன சின்ன உதவி செய்கிறதுலேயே நம்ம நட்பு தெரியும். ஆனால் நம்ம மறைந்த பிறகும் நம்மளுடைய கண்ணு மற்றவர்களுக்கு கண்ணாக பார்வையாக இருப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய வரம். அப்படிப்பட்ட நண்பர்களை நான் கண்பர்களே என்று அழைக்கிறேன். சில நேரத்தில் நம்ம பேசுகிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். இந்த சமூகத்தில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அவங்க உபயோகம் இல்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் இடியட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா வேறு எதுவுமே தெரியாது, ஏதாவது செய்யணும், சொசைட்டிக்கு செய்யணும், நண்பர்களுக்கு செய்யணும், செய்யும் முறைகளில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கலாம், தெரியாது. இப்போ பாக்யராஜ் சாருடைய மரணம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியோ, அதில் பின்னாடி ஒரு சின்ன ஆனந்தம், அவசர அவசரமாக அவருடைய கண் தானம் பண்ணது. அந்த கண் தானத்தின் மூலமாக 2 பேருக்கு பார்வை கிடைச்சிருக்கு. அந்த பார்வையின் மூலமாக பாக்யராஜ் சார் இந்த உலகத்தை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு சுயநலமான லாபம். அந்த கண்களின் மூலமாக தன்னுடைய அருமை மகன் சாந்தனுவின் வளர்ச்சியை பார்க்க போகிறாரு. என்ன மாதிரி உதவியாளருடைய வளர்ச்சி, மறுபடியும் நான் ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ளே போக போகிறேன், அது எல்லாத்தையும் அவர் எங்கேருந்தோ பார்ப்பார், யாருடைய பார்வையிலையோ பார்ப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மருத்துவர்கிட்ட கேட்கணும், அது யாருக்கு போயிருக்குன்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் 2 பேர் அதனால் பயனடைஞ்சிருக்காங்கன்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாக்யராஜ் சார் கண் தானம் பண்ணியிருக்காரு, நான் உடல் தானம் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நான் உணர்ந்துட்டேன். நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக்கிக்கிறது எப்படி? நம்ம போனதுக்கு அப்புறமேலும் இருக்க முடியுமா? இங்கே வெறும் சாம்பலா, எலும்பா, அப்படி தான் மிஞ்சி போகிறது உண்டு, அல்லது நினைவுகளா? அப்படி இல்லாமல் நம்மளுடைய உடல் உறுப்பை தானம் செய்வதன் மூலமாக எவ்வளோ பேர் அதில் பயன்பெற முடியும். அது ஒரு புத்திசாலித்தனமான, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கிரிமினலான இந்த வாழ்க்கையை நீடிக்கிறதுக்கு, ஆயுளை நீடிக்கிறதுக்கு அது ஒரு சரியான யுக்தி கூடன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே 100 வருஷம் வாழணும், 200 வருஷம் வாழணும்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே மருத்துவத்துறையில் என்னவா இருக்குன்னா, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்துட்டா 150 வயசு வரைக்கும் வாழ முடியும்னு கண்டுபிடிக்கிறதாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறது, எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம் இந்த உடல் உறுப்பை மற்றவங்களுக்கு தானம் செய்கிறதன் மூலமாக. இதை நான் கிறுக்கல்கள்னு எழுதின ஒரு புத்தகத்தில் இதை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கேன்.